தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோருடைய வாழ்விலும் நல்லதும் சந்தோஷமும் அஷ்டலட்சுமி கடாட்சியமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லா வல்ல ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள். பாலாஜி சார் உங்ககிட்ட துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. இந்த வருஷம் ஒரு டாப் 3 ரேங்கில் துலாம் ராசியும் உண்டு. நல்லா இருக்குது. எல்லா கோச்சாருமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த போட்டித் தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி, நீட் எக்ஸாமு, ரயில்வே எக்ஸாமு, பிஎஸ்என்எல் இது போன்ற யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகள்லாம் இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்கள், துலா லக்கணக்காரர்கள்லாம் போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வேலை வாய்ப்புகள்லாம் ஈஸியாக கிடைக்கும். வெளியூர் வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் உண்டு. சென்னையில் வேலை செய்கிறவங்களுக்கு டெல்லியில் வேலை கிடைக்கும். சென்னையில் இருக்கவங்களுக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைக்கும். நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். ஸோ திருமணம் உறுதியாகும். ஸோ துளாராசிக்காரங்க 90 கிட்ஸ் இல்லை 80 கிட்ஸே இருந்தாலும் இந்த வருஷம் கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் லவ் ஒத்துக்காமல் இருந்தால் கூட இந்த காலத்தில் லவ் ஒத்துக்கிட்டு லவ் மேரேஜ் ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இது. அதனால் இது வரைக்கும் என்னெல்லாம் கடன் இருந்ததோ அந்த கடன் அடைச்சிருவீங்க. இந்த வருஷம் நீங்கள் புதுசாக கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா எல்லா கடனும் காலி. ஸோ குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு 100% குழந்தை பாக்கியம் உண்டு. ஐவிஎஃப், ஐசி போன்ற முறைகளில் கூட வெற்றிகள் கிடைக்கும். அதே போல் ராசிக்கு 11ஆம் இடத்துல ஒரு சர்பகிரகம் இருக்கிறதுனால கோர்ட் வழக்குகள்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையில்லாத துளாராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பெர்மனண்டான வேலை கிடைக்கும். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா வேலையில் கொஞ்சம் சிக்கல் வரும். ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு வரப்போகிறார். மே மாதத்திற்கு பிறகு 10ல் குரு வரும் பொழுது பதவியில் கொஞ்சம் டார்ச்சர் இருக்கும். வேலையில் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். கிராம்ப் பெயின், அந்த சுளுக்கு பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட கட் ஹெல்த்து, யூரினரி இன்ஃபெக்ஷனு, வயிறில் டிசென்ட்ரி ப்ராப்ளம், அடிக்கடி கேஸ்ட்ரிக் பிரச்சனைலாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 11ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால ஒரு செப்டம்பர் வரைக்கும் மூத்த சகோதரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தேங்க்யூ பாலாஜி சார். துலாம்க்கு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கும், எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாசிட்டிவாக பார்க்கலாம். ஆனால் ஹெல்த்தில் டெஃபினட்டாக கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அது எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நன்றி. வித்யா மேம். துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆரம்பிக்கும் போது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு. ஏன்னா ராசிநாதனே போய் 3ஆம் இடத்துல உட்கார்றது அப்படின்றது தைரிய வீரிய விஜயஸ்தானத்தை இண்டிகேட் பண்ணுறது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு துளாராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியம் வரும், கான்ஃபிடென்ட் வரும். முடிச்சே ஆகணும், நம்ம ஜெயிச்சே ஆகணுன்ற மாதிரியான ஒரு வெறியில் இருக்கும். நான் என்ன ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஸ்டாண்டலோனா நிற்க போகிறாங்க துளாராசிக்காரர்கள். அதே மாதிரி சனி கொஞ்சம் வக்ரமாகி ஒரு 3-4 மாதமாக ரொம்ப படுத்திருப்பார். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அக்டோபர்லேருந்தே போன வருஷம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சா 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது அப்படின்றது உங்களுடைய வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் கூடி வருது. ஸோ துளாராசிக்காரர்கள் முதல் ஒரு 5 மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் வேலையில் கவனமாக இருக்கணும். யாரை நம்பி பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நகை வாங்குறதுக்கான யோகம் அப்படின்றது இருக்குது. பெண்களான துளாராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு தான் நீங்கள் இந்த வருஷத்தை முடிப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு. தேங்க்யூ வித்யா மேம். காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லியிருக்கீங்க. அது நிறைய பேர் ஆக்சுவலாக இப்போலாம் ட்ரெண்ட் மாறிட்டே இருக்குது இல்லையா? இன்ஜினியரிங் விட்டுட்டு இப்போலாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் போயிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் அது பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு முக்கியமாக நல்லதாக நாம போகுது. 5 மாதம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. கடகடன் ஓடிடலாம்னு நினைக்கிறேன். வருஷம் ஆரம்பத்திலேருந்து உழைச்சிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். ரேவதி மேம். துளாராசி 2026 இந்த ஆண்டு பிறக்கிறது அவங்களுடைய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். முதல் விஷயமா இது வரைக்கும் நான் சம்பாதிச்சு நான் ஒரு 10 ரூபா கூட எடுத்து வைக்கலைங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த குருவுடைய தனப்பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்குறது வருமானத்தை கையை தொட்டு எடுக்க போகிறாங்க. அதில் முதல் மகிழ்ச்சி. 2வது குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த ஆண்டு பிறக்கும் போதே ராசிநாதன் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் உட்கார்ந்தாலும் அஸ்தங்கன்ற ஒரு பதவியில் உட்கார்ந்துருக்கறனால எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு எச்சரிக்கைத்தனத்தோட வேலையை தொடங்குறது சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்துல ராகு. கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த பனிக்கூடம் சார்ந்த நீர் குறையிறது, குழந்தையோட வளர்ச்சி தெரியாமல் இருக்கிறது, இந்த சார்ந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டு இருக்கும். அதுக்கேற்ற உணவு, அதுக்கேற்ற எக்ஸசைஸ், அதுக்கேற்ற மருத்துவரை பார்க்குறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அதே போல் நிறைய பேருக்கு இன்ட்யூஷன் பவர், நான் ஆன்மீக துறையில் இருக்கேன், நான் ஒரு தேவதையை வழிபாடு செஞ்சிட்ருக்கேன், குலதெய்வத்தை எடுத்து கும்பிட்டுட்ருக்கேன், குலதெய்வம் வாய்க்கட்டி இருக்குது, அதெல்லாம் சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்றதும் குரு தசம கேந்திரத்தில் உட்கார்றதும் இவங்களுக்கு 2 கையில் 2
பலம் வாய்ந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குலதெய்வத்தோடைய பரிபூரண அருளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எங்க டிஸ்டர்பன்ஸு? உத்தியோகத்துல தான் டிஸ்டர்பன்ஸு. சக ஊழியர்களுக்கு நான் போய் ஹெல்ப் பண்றேன், ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், அவங்க முன்னுக்கு போயிடுவாங்க. இவங்க இதே இடத்துல உட்காந்து புலம்பிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்துல ஒரு தெளிவை இந்த வருஷம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஏன்னா குரு பார்வை மூலியமா ஜூனுக்கு மேல நம்ம வேலையை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற புத்தி வரப்போகுது துளாராசி நேயர்களுக்கு. தேங்க்யூ ரேவதி மேம். நீங்களும் ஜூனுக்கு பிறகு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல பணவரவு எல்லாம் இருக்க போது. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகணும், அடுத்தவங்களுக்கு தேவையில்லாமல் ரொம்ப எதுவும் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ராமகிருஷ்ணன் சார், துலாம் ராசி. துலா ராசியினுடைய இந்த வருஷத்தில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. ஸோ 6ஆம் இடத்துல சனி பகவான் இவாளுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி, ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி. அவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது 100% எவ்வளவு கடன் இருந்தாலும் இந்த வருஷம் அவங்க கடனை அடைச்சிருவாங்க. அதே மாதிரி குருவினுடைய பொசிஷன் எடுத்துட்டோம்னா ராசி 2, 3, 4, 5, 6, 7ன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அழகாக அவருடைய பார்வை உங்களுடைய அந்த எல்லா ஸ்தானத்திலுமே படுறது. அப்படிங்கும்போது ஒரு பெரிய கிஃப்ட் அவங்களுக்கு இந்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சுபகாரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தொழில் உத்தியோகத்தில் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் வந்து சேரும். துலா ராசியோ அல்லது துலா லக்னமோ இதில் பிறந்தவாளுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. பெற்றோர்கள் விஷயத்தில், வீட்டில் இருக்கிற பெரியவங்க விஷயத்தில், கூட பிறந்தவங்க விஷயத்தில், வாழ்க்கை துணை விஷயத்துலலாம் கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வரவுக்கு குறைவில்லை. இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். நன்றி நன்றி ராமகிருஷ்ணன் சார். எப்பவுமே நம்ம குடும்பத்தாரை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம். பணம் வந்ததுன்னா அதோட சந்தோஷம் இரட்டிப்பு சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது. நன்றி சார். ஷெல்வி அவர்களே. துளாராசிக்காரர்கள் சனியை உச்சம் பெறக்கூடிய ராசி. அப்போ எக்ஸசைஸு லைஃப் லாங்காக செய்யணும். சனி 6ஆம் இடத்துல 2027 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கார், சப்போர்ட்டாக இருக்கார். அப்புறமா வேறு என்ன வேணும்? 9 கிரகமும் நல்லா இருக்கணும்னா பைத்தியம் தான் பிடிக்கும். ஸோ ஒரு கிரகம் நல்லா இருக்கிறச்சவே பிரமாதமாக வேலையை செய்யணும். யோசிச்சுக்கினே இருக்கக்கூடாது. எங்களெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்குறதே விட்டுறணும். துளாராசிக்காரங்க 2027 வரைக்கும் நான் நல்லா தான் இருப்பேன், ஜோசியர் வேணுமானா டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போனேன். அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டம். நிறைய பொருள் வாங்குகிறது ரிஷபத்துக்கு ஈக்குவலாக துலாம் தான் வரும். அனுகூலமாக இருக்கும். எப்படி சிம்மம் வந்து நகை வாங்கின மாதிரி துலாம் வைரமாக வாங்குமா, அந்த அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம். புதன்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, பெற்றோருடைய தேக ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கிறது. பிள்ளைகள் விஷயத்தில் தான் கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும். 5ல் ராகு இருந்தால் வரும். சும்மா போயிட்டு பசங்களோடு சேர்ந்துக்கின்னு அவங்களுக்கு அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்னு போட்டு ரொம்ப நோண்டாமல் இருந்தீங்கன்னா பசங்க ஹாப்பியாக இருப்பாங்க, உங்களை தொந்தரவு இல்லாமல் இருக்கும். போயிட்டு அபிராமி அந்த இதில் 40வது பாட்டுன்னு இருக்கும், 59வது பாட்டுன்னு இருக்கும், 75வது பாட்டுன்னு இருக்கும். துளாராசியை சேர்ந்த ஆம்பளையாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் படிக்கணும். 40 வந்து பூர்வ புண்ணிய சாணம், 59 வந்து குழந்தைங்க நல்லா வரும், 75 வந்து வலிமை மிக்க விதியை வெல்லும். இதுதான் உங்களுக்கு வந்து இருக்கிற பரிகாரம். வாராகி வழிபாடு விசேஷமான பரிகாரமாக காணப்படுகிறது. ஸ்கின் அலர்ஜி டெஃபினட்டாக உண்டு. ஜாயின்ட் பெயின்ஸுக்கு இல்லைன்னா துளாராசியே ஆகாது. துளாராசின்னா ஷோல்டர் ஃப்ரோஷன் ஷோல்டரு, முதுகு தண்டுவடம், கால், சியாட்டிக்கு, ஜாயின்ட் பெயின்ஸ். இந்த வாட்டி ஸ்கின் அலர்ஜியும் சேர்ந்துடும். சுவாதி நட்சத்திரம் இருக்கிறனால கொஞ்சம் நரசிம்மர் வழிபாடு பண்ணலன்னா டிப்ரெஷன் போகும். ஸோ துளாராசி 2027 வரைக்கும் ஜோசியத்தெல்லாம் பார்க்காம நீங்களே எல்லாருக்கும் பெரிய ஜோசியராக இருந்து முன்னேறதுக்கு பார்த்துக்கு.